உங்களுக்கு இனிய வணக்கம். உண்மைக்கு பெயர் போன கன்னி ராசிக்கார நேர்களுக்கு பொதுவாவே கன்னி ராசிக்காரங்கன்னு எடுத்துக்கிட்டா யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்களோட மனசை கஷ்டப்படுத்துறவங்கள கூட உங்களுக்கு பிடிக்காது. கெட்டவங்களா இருந்தா கூட, கன்னி ராசிக்காரங்களுக்கு கெடுதல் பண்ணவங்களா இருந்தா கூட கன்னி ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மத்தவங்க மாதிரி பழி வாங்க மாட்டாங்க. அவங்க சூழ்நிலை ஏதோ தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருந்தன்மையான குணம் கொண்டவங்க தாங்க கன்னி ராசிக்காரங்க. அன்புக்கும் பண்புக்கும் பேர் போறவங்க தான் கன்னி ராசிக்காரங்க. கன்னி ராசிக்காரங்கன்னு எடுத்துக்கிட்டாவே பொதுவாவே பாக்குறதுக்கு இயல்பாதாங்க இருப்பாங்க. ஆனா மனசால அவங்க எப்படி சொல்றது, மனசால ரொம்ப நல்ல எண்ணம் கொண்டவங்களா இருப்பாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நம்மள மாதிரி பெரிய நம்ம வளர்ந்து வரணும், அந்த மாதிரி நல்ல எண்ணம் கொண்டவங்களா இருப்பாங்க. கன்னி ராசியினர் இந்த புத்தாண்டுல துணிச்சலோட செயல்பட்டு காரியத்தை வெற்றி அடைய போறாங்க. ராசியில கேது, 6ல் சனி, 7ல் ராகு, 9ஆம் இடத்தில் குருங்க, ராசி அதிபதி புதன் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த அமைப்புல உங்களுக்கு இந்த புத்தாண்டு பிறக்க போகுதுங்க. ஆண்டின் மத்திய பகுதியில சனி கண்டகம் என்று சொல்லப்படும் 7ஆம் இடத்துலங்க குரு 10ஆம் இடத்திற்கும், ராகு 9ஆம் இடத்திற்கும், கேது 12ஆம் இடத்திற்கும் மாற போறாரு. இதன் மூலமா உங்க குடும்பத்துல இதனால் வரைக்கும் தடைப்பட்டிருந்த அனைத்து காரியங்களும் சுலபமாக நடந்தே தீரும். இதனால் வரைக்கும் திருமணமாகாத பிள்ளைங்களா இருந்தா திருமணம் கைகூடி வருங்க. குழந்தைங்களோட கல்வியில மந்த நிலை காணப்பட்டிருந்துன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல குழந்தைகளோட கல்விகள் சிறப்பாக இருக்குங்க. குடும்பத்தில் இருந்த கடன் பிரச்சனை எல்லாம் நீங்கி கடன் இல்லாத வாழ்க்கைய வாழ போறீங்க. இதனால் வரைக்கும் நீங்க அன்புக்காக ஏங்கியிருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கான அன்பு உங்களை தேடி வரப்போகுதுங்க. புதிய விஷயங்களை கத்துக்கிட்டு அந்த விஷயத்த தான் மட்டும் வச்சுக்காம மத்தவங்களுக்கும் சொல்லித்தர போறீங்க. சொந்த பந்தங்களோட சுமூகமான உறவு முறை உருவாக போகுதுங்க. கன்னி ராசிக்காரங்க எடுத்துக்கிட்டா வெளிப்படையா யார்கிட்டையும் பேசுறது கொஞ்சம் தயங்குவீங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்துல எல்லார்கிட்டையும் பேசி பழகி தான் தெரிஞ்ச விஷயத்த மத்தவங்களுக்கும் சொல்லி எல்லாருக்கும் நன்மை செய்ய போறீங்க. புதுசா அதாவது சேமிச்சு வைக்கணும். பணம் சம்பாதிக்கிறது 20 ரூபாயா இருந்தாலும் அதுல 10 ரூபாய சேமிக்கணும். அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்கு உருவாகுங்க. மகளிர் மகப்பேறு மருத்துவர் இந்த ஆண்டு பல சாதனைகள், மகளிர் மருத்துவரா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கன்னிராசியில பிறந்தவங்க, அவங்களுக்கு இந்த வருஷம் அவங்க பல விதமான சாதனைகளை செய்ய போறாங்க. நீண்ட நாள்களா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களா இருந்துச்சுன்னா பாலகுமாரன் முருகரே குழந்தையா பிறக்க போறாரு. ராசிக்காரங்கன்னு எடுத்துக்கிட்டாவே பொதுவாவே அன்புக்கு சொந்தக்காரங்க. தாய போல அன்பாக எல்லார்கிட்டையும் பாச வச்சிருவாங்க. யார நம்புறது, யார நம்ப கூடாது, யார் கூட பேசணும், யார் கூட பேசக்கூடாது, அந்த சூதுவாது கூட தெரியாதுங்க. அந்த அளவுக்கு நல்ல குணம் கொண்டவங்க தாங்க கன்னி ராசிக்காரங்க. உங்களுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய இந்த புத்தாண்டுல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மிகவும் அற்புதமாகவும் சிறப்பாகவும் இருக்க போகுதுங்க. உங்களுடைய குடும்பம் தொழிலெல்லாம் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல உங்கள் பேச்சையெல்லாம் மீறவே மாட்டாங்க. நீங்க என்ன சொன்னீங்கனாலும் அதன்படிதான் செய்வாங்க. சொந்த பந்தங்களின் சுபகாரியங்களுக்கு குடும்பத்தோட போய் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருந்துட்டு வருவீங்க. இந்த நாள் வரைக்கும் வேலைன்ட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்துல குடும்பத்தோட உறவுகளோட நேரம் செலவிட்டு அன்போட பாசத்தோட பிணைப்போட வாழ போறீங்க. மற்றவர்களுடைய ஆசையை நிறைவேற்ற போறீங்க. மற்றவர்களுடைய அசையா சொத்துக்களை பராமரிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்க போகுதுங்க. குலதெய்வ பிரார்த்தனை செய்ய போறீங்க. பல்வேறு குடும்ப சிக்கலுக்கு நல்ல முடிவு காண போறீங்க. வண்டி வாகனம் அல்லது வீடு மனை வாங்குவதற்கு விண்ணப்பம் செஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாமே உங்க கைக்கு சேரப்போகுதுங்க. கடன் பிரச்சனை தீர்ந்து கடனில்லாத நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க. பெண்மணிகளா இருந்துச்சுன்னா வீட்டுக்கு பர்னிச்சரு, அழகு சாதன பொருட்கள், நகைகள், ஆடைகள்லாம் வாங்கி மகிழ போறீங்க. வாடகை வீட்டுல இருக்கிறீங்கன்னா ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகக்கூடிய காலகட்டங்க. அந்த இடம் மாறி இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி காலகட்டம் இடம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த நாள் வரைக்கும் கன்னி ராசிக்காரங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி குடும்பத்துல பிரச்சனை, வாழ்க்கையில பிரச்சனை, எதை செஞ்சாலும் பிரச்சனை, ஏதோ ஒரு செயலை செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க.
அந்த செயல்ல பல தடைகள். நீங்க ஒரு சின்ன பொட்டி கடை வைக்க நினைச்சிருந்தாங்கனாலும் சரி, பெரிய கோடிக்கணக்குல முதலீடு போட்டு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கணும்னு நினைச்சிருந்தீங்கனாலும் சரி, எல்லா முடிவும் மந்தமாதாங்க இருந்திருக்கும். அந்த முடிவு எடுத்துருவீங்க, அந்த முடிவை செயல்படுத்துறதுக்கான காலம் சந்தர்ப்பம் வராது. ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டு அந்த முடிவு பாதியில நின்றும். அந்த நீங்க நினைச்ச ஒரு காரியத்தை செய்ய முடியாம போயிரும். அது நீங்க தொடங்க வேண்டிய தொழிலா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க எல்லா விஷயமும் அப்படிதாங்க. குழந்தைங்களோட படிப்பை வேலை பள்ளிக்கூடம் ஸ்கூல் மாத்தலாம்னு நினைப்பீங்க, வேலையை வேற இடத்துக்கு மாத்தலாம்னு நினைப்பீங்க, வேற தொழில நம்மளே சுயமா தொடங்கலாம்னு நினைப்பீங்க. ஆனா எந்த ஒரு முடிவுக்கும் நீங்க எடுக்கிற எந்த ஒரு முடிவையும் நீங்க நிறைவேற்ற முடியாது. தடங்கள் உங்களை தாமதப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. இனி வரக்கூடிய காலகட்டத்துல தடங்கள் இல்லாம நிம்மதியா நீங்க செய்யக்கூடிய வேலைய செஞ்சு முடிச்சிருவீங்க. நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே நடக்க போகுது. எதிர்பாராத பணவரவு வரப்போகுதுங்க. எதிர்பார்த்த பணவரவும் வரப்போகுதுங்க. எதிர்பாராத நபர்களை சந்திக்க போறீங்க. இவங்க கிட்ட வரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த எதிர்பார்த்த நபரும் யாருன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கான லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு கிடைக்க போறாங்க. திருமணமாகாத ஆண்கள் இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு மனதுக்கு பிடித்தவர்களை கரம் கோர்க்க போறீங்க. இதை யாராலையுமே தடுக்க முடியாதுங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே. என்னங்க கன்னிராசிக்காரங்களே, என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க? இந்த வருஷம் நல்லா இருக்குன்னு பாக்குறீங்களா? கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுக்கு அற்புதமாகவும் அமோகமாகவும் இருக்க போகுதுங்க. கன்னிராசிக்காரங்கன்னு எடுத்துக்கிட்டா கடவுளோட சொத்துங்க. நீங்க உங்களுடைய தொழில் உத்தியோகம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கிட்டா, தொழில்னு எடுத்துக்கிட்டா, நீங்க எவ்வளவு முதலீடு, சின்ன பொட்டி கடையா இருக்கலாம், பெரிய கடையா இருக்கலாம், எந்த தொழிலா இருந்தாலும் உங்களால உங்களுடைய உழைப்புக்கு ஏத்த ஆதாயம் கிடைச்சிருக்காதுங்க. கண்ணீர் விட்டுட்டு தான் இருந்திருப்பீங்க. இறைவா, ஒரு நிம்மதியான உறக்கம் இல்ல, நல்லாதான் நான் வேலை செய்யறேன், அதற்கான பலன் எனக்கு கிடைக்கல, என் மேல ஏதாவது தப்பு இருக்கா, நான் வேலை செய்யறது ஏதாவது குறை இருக்கா, என் குடும்பத்தை நான் காப்பாற்றணும், குழந்தைங்கள படிக்க வைக்கணும், எங்க அப்பா அம்மா மருத்துவ செலவை பாத்துக்கணும், என்னால முடியலையே இறைவா, நான் இல்லைன்னா என் குடும்பம் திண்டாடுங்க, நான் என்னப்பா பண்றது அப்படின்னு நீங்க கடவுளை வேண்டிட்டு இருப்பீங்க. கடவுள் உங்களை கைவிடலீங்க. உங்கள் வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுங்க. இதுல இருக்கிற கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு அது அரசு உத்தியோகமா இருக்கலாங்க, தனியார் உத்தியோகமா இருக்கலாம். எந்த உத்தியோகமா இருந்தாலும் நீங்க இதனால் வரைக்கும் செஞ்ச வேலைக்கான பலன் கிடைக்க போகுதுங்க. உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி பதவி உயர்வு கொடுக்க போறாங்க. தனியார் துறையா இருந்தாலும் சரி, அரசு துறையில வேலை செஞ்சீங்கனாலும் சரிங்க, இதனால் வரைக்கும் உங்களுடைய வேலைக்கு தகுந்த சம்பளம் கொடுக்காம இருந்திருப்பாங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. என்னங்க கன்னிராசிக்காரங்களே, உங்களுடைய தொழிலும் உத்தியோகம் எல்லாமே மிகவும் சிறப்பா இருக்க போகுதுங்க. ஏன்னா நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சீங்கனாலும் முருகரை வணங்கிட்டு செஞ்சிருங்க. பொறுமையா எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்க, அந்த காரியத்துல வெற்றி மட்டும்தாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கன்னி ராசிக்காரங்க எடுத்துக்கிட்டா கல்வியில மிகவும் சிறப்பா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு விஷயத்த சொன்னா, இப்படி இந்த விஷயத்த போய் செஞ்சுட்டு வான்னு போய் நான் ஒரு சின்ன கன்னிராசியில பிறந்த ஒரு சின்ன 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையனா இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் சொன்னா செஞ்சுட்டு வான்னு சொன்னா செய்ய முடியாதுங்கிற பதில சொல்லவே மாட்டாங்க. குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் கன்னிராசியில பிறந்தவங்களோட குணம் இப்படிதாங்க. அந்த செயலை தெரியலனா கூட அதை கத்துக்கிட்டு போய் தான் சொல்லவங்கிட்ட செஞ்சு காட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான குணங்க. மத்தவங்க கன்னிராசிக்காரங்க கிட்ட உதவின்னு நின்னாங்கன்னு வச்சுக்கோங்க, கன்னிராசிக்காரங்க தான் உயிரையாவது கொடுத்தாவது அதுல அவங்களுக்கு அந்த உதவியை செஞ்சுதாங்க தீருவாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு நிம்மதியே இருக்காதுங்க. நம்ம கிட்ட ஒருத்தங்க உதவின்னு வந்துட்டாங்க, நம்ம செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம வாழ்றதுக்கு தகுதியே இல்லை இந்த பூமியில அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல குணம் கொண்டவங்க தாங்க கன்னி ராசிக்காரங்க. இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு ராசியில பிறந்தவங்களோட வாழ்க்கையில நன்மைகள் பல மடங்காகணும் அப்படின்னா பக்கத்துல இருக்கிற பைரவர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்க வீட்டுல இருக்கிற பசுமாடுகளை தெய்வமா நினைச்சு மனதார வேண்டி வாருங்க. உங்க வீட்டுல 2 தென்னை மரக்கன்றுகள் நட்டு வைங்க. உங்களுடைய வாழ்க்கையில்